குல்மார்க் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து முன்னாடியே வந்து ஷூ பூட் எல்லாமே வாங்கிடுவாங்க, அதுக்கான சாக்ஸ் எல்லாமே வாங்கிடுவோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு வெளியே வந்து பூட் இல்லாமல் நம்மளால வெளியே வர முடியாதான், அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நமக்கு பூட்டு பாருங்க, அதுக்கான சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சாக்ஸ் போட்டு பூட் போட்டுட்டு நம்ம ரூம் விட்டே வெளியே வர முடியுமா அந்த அளவுக்கு ஸ்னோ இருக்கும். வந்து 200 ரெண்ட்டு பர் டே, 200 சாக்ஸும் போட்டோம். சாக்ஸ் எவ்வளோ? சாக்ஸ் 100 சாக்ஸ் வந்து 100 ருபீஸ், பூட் வந்து 200 ரெண்ட்டுக்கு. இந்த பூட் இதெல்லாம் போட்ட அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரி ஃபீல் பண்றேன். உன் ஃப்ரெண்டுக்குறான அன்பு நேஷனல் லெவல் பிளேயர் தான் அவன். நேரம் உன்ன மாதிரி படிக்க முடியாத போச்சு. இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுகிறான்? ஃபுட்பால் பிளேயர் ஒரு கிக் ஒன்று பண்ணணும் போல இருக்கு. கம்ஃபர்ட்டாவும் இருக்கு, சூடாவும் இருக்கு. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. பூட் இல்லாம ரூம் விட்டே வெளியே வர முடியாது, அவ்வளவு ஸ்னோ இருக்குன்றாங்க. ஆமா, கடுத்தளவு வருமா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அடுத்தளவு இருந்தா நம்ம ஸ்னோ பொம்மை ஆக வேண்டியதான். பார்ப்போம் கைஸ். நம்ம கீழே பூட் எல்லாம் ரெண்ட் எடுத்துட்டு மேலே குல்மார்க் போயிட்டுருக்கோம். குல்மார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலகிரி ஏற்காடுலாம் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே போகிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம கேப்ஸ் வந்து அலோடு இல்லை, அங்கே யூனியன் கேப்ஸ் இருக்கும். அதில் நம்ம பேசி தான் போகணும். நம்ம டிரைவர் வந்து ஒரு லிங்க் மூலியமாக நமக்கு ஒருத்தரை ரெஃபர் பண்ணார். நம்ம அவரை ஹையர் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் நமக்கு சன்ஷைன் வியூ பாயிண்ட் ஒன்று காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது. போகிற வழியில் வியூ எல்லாமே செம்மையாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் பாருங்கள், நான் மேலே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. வண்டியோட சவுண்டு பாருங்க, சவுண்டு வருது, சரியான சவுண்டு. இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல். பின்னாடி வியூ ஃபுல்லாக ஸ்னோவுக்கு நடுவில் ஒரு காட்டேஜ் ஒன்று. இந்த ஸ்டேக்கே நமக்கு வந்து ஒரு ரூமுக்கு 16,000 பர் நைட். இது பாருங்கள், பிளேஸ் பாருங்கள். ஹோட்டல் விட்டு வெளியே வந்தாலே பூட் இல்லாமல் வர முடியாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது. அப்படி இருக்குது. இப்போ நம்ம டப்பு டப்புன்னு பேக்கெலாம் வந்து இறக்கி வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டோலா ரைடுக்கு போக போகிறோம். கைஸ், ரூமில் போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம இப்போது கண்டோலா ரைட் போகிறதுக்கான பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வாக் பண்ணி போகணும். வாக் பண்ணி போயிட்டு தான் கண்டோலா பிளேஸ் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ இந்த ரூட்டில் வந்து நம்ம வாக் பண்ணி போனோம். கீழேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். ஆனால் சுத்தமாக முடியல, பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இங்கே வரீங்கன்னா கீழே இருந்தே வந்து கேப் இருக்குது. ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் கேட்குறாங்க. ஒன்று கேபில் வந்துடுங்க, இல்லை பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. சாக்லேட்ஸு, முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட்ஸு, வாட்டர் பாட்டில்லாம் கேரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கண்டோலா என்ட்ரன்ஸு உள்ளே போயிட்டு கண்டோலா ரைடில் போக வேண்டியதான். உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். கண்டோலா ரைடுக்கு உள்ளே வந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைடுக்கு நம்ம மேலே போகிறதுக்கே செம்ம கூட்டம். இதை தாண்டி நம்ம மேலே போகணும். எப்படியும் ஒரு 1 hour நிற்கிற மாதிரி இருக்கும் போல். ஒரு வழியாக லைனில் நின்று கண்டோலா டிக்கெட் வெரிஃபை பண்ணுறதுக்கு மாட்டோம். இதுக்கு டிக்கெட்லாம் வந்து 1 month முன்னாடியே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த டிக்கெட்டும் நம்ம ஆதார் கார்டும் கொடுத்து நம்ம தான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறி போனோம்னா நமக்கு அந்த ரோப் கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம கீழே ஐடென்டிட்டிலாம் வெரிஃபை பண்ணிட்டு மேலே வந்தாலே நமக்கு இருக்கும்னு நினச்சோம். மேலே வந்தால் இங்கே ஒரு க்ரௌடு இருக்குது. இதெல்லாம் தாண்டி போனால் தான் நம்ம வந்து கண்டோலா ரைடுக்கான பிளேஸ் போக முடியும். கண்டோலாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஃபைனலாக ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தமிழ் பீப்புள்ஸ் பார்த்துருக்கோம்.
கேர்ள்ஸ் அவுட் நம்மளை விட அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்தீங்கன்னா வியூஸ் பயங்கரமா வரும் ப்ரோ. கேர்ள்ஸ் அவுட் வந்திருக்காங்க 3 பேர் மட்டும். 4 1/2 3/4 ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுங்க. முக்கால் இல்ல இவன். என்ன precautions என்ன எப்படி வந்தீங்க? அப்புறம் எங்க வீட்ல சாப்பிடுறப்ப சொல்லுங்க வெச்சிட்டாங்கன்னா ஆக்சுவலா நீங்க கொரியா தானே கிளம்பி போகணும், இங்கே வந்திருக்கீங்க. ஜாலியா கிளம்பிட்டு போயிடுவாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் நீங்களா எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்க? அந்த மாதிரி ஒன் வீக் பேக் பண்ணேன் நானு. ஃபுல் பேக் ஓபன்ல இருக்கும் கிடைக்கிற இவங்க 1 வீக் பேக் பண்ணாங்க. நான் 1 ஹவர்ல பேக் பண்ணி கிளம்பிட்டேன். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஒண்ணும் இல்ல, ஒரு எம்ஜிஎம் கான் தான் 7 வாட்டி போட்டிருக்காங்க. இங்க cancel. போட்டிருக்காங்க. இன்னும் போல. இந்த மாசம் ஒன்று போட்டிருக்காங்க, அதுவும் கேன்சல் தான் ஆகும். 6 monthsல நாங்க 1.5 monthsல பிளான் பண்ணோம். என்ன சொல்றீங்க? ஒரு நைட் பாண்டிச்சேரியில நாங்கலாம் ஒண்ணா உட்கார்ந்திருந்தோம். நாங்க பாண்டிச்சேரி தான். நான் ஆரம்பிச்சேன். 25 பாண்டிச்சேரி நான் நீங்களும் பாண்டிச்சேரி. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. நாங்க வந்து 1 hourல ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிட்டு சென்னை வந்தோம். சென்னையில வந்து எங்க அண்ணா வீட்ல ஸ்டே பண்ணிட்டு, அது ஒரு கொல்லிக் அண்ணா. அங்க இருந்து டெல்லி வந்தோம். டெல்லியில ஒரு சரோஜினி மார்க்கெட்ல ஒரு ஷாப்பிங் போட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம். 50 rupees 100 rupees தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து காசு நம்ம தானே நாங்களும் பட்ஜெட் அங்க இருந்து ஜம்மு வந்தோம். ஜம்முல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து எய்ம்ஸ்ல டாக்டர், அதனால அவளை போய் மீட் பண்ணிட்டு அப்படியே அங்க ஏதாவது பொண்ணு இருந்தா இவரு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணா காஷ்மீர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆனா don't கரெக்டா 4 கிட்ட சொல்லிருக்கீங்க. அப்புறம் ஸ்ரீநகர்ல இருந்து எங்க மூவ் பண்ணிக்கிறீங்க? ஸ்ரீநகர் டு எங்க? நாங்க அப்புறமா ஜம்மு டு ஸ்ரீநகர் வந்தோம். ஸ்ரீநகர்ல ஒரு Airbnb காரர், அவர் ரொம்ப ஸ்வீட், எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் தான் எல்லாமே. அதெல்லாம் இல்ல, அங்க எங்க போனோம், டால் லேக் சன்செட் பார்த்தோம். டால் லேக் சன்செட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு சோன்மார்க்கு கிளம்பி போனோம். இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஹலீம்னு சொல்லி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டு சாப்பிட்டு. நாங்களே 8:30க்கு முன்னாடி எழுந்துக்க முடியல, நீங்க எப்படி எழுந்து கிளம்புறீங்க? ஆனா அது ஒரு வீட்டுல விட்டுருக்காங்களேண்ணா, அதான் பாக்க நாலு பின்ன வரவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. அதனால இப்ப என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தா சூப்பர். தேடுங்க தேடினா கிடைக்காத ஒண்ணும் இல்ல. என்ட்ரி வந்துட்டோம். நாங்களும் ஊருக்கு போடுவோம். நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ். ரைட் மங்களம் சார், மங்களம் மேனேஜர். கண்ட்ரோலர் ரைட் நம்ம போக வேண்டியதான். இங்க ஒரு 6 பேர் கூட நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம ஒரு 6 பேர் ஒரு இதுல கரெக்டா அப்படியே ரைட் பண்ணி போலாம். டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். அங்க இருக்காரா? ஓகே. நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க. பாருங்க நம்ம ப்ரோ ஏறாரு. அந்த மூலையில சந்திப்போம். வாங்க வாங்க. ஃபுட்பால் அடி ப்ரோ. இப்ப பாருங்க வியூவை. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போறதுக்கே இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு. மேல அந்த ஸ்னோ ஹில்ஸ் மேல வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஃபேஸ் 1 ரீச் ஆக போறோம். உடனே இறங்கணும். இங்க இது மூவ் ஆகிட்டே இருக்கும். இதான் ஃபேஸ் 1. இது நீங்க பாருங்க, ஃபேஸ் 1ல இறங்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தாண்டி இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்துட்டோம். செகண்ட் ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செகண்ட் ஃபேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ஃபேஸ்லேயும் அதே உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் திருப்பி வந்து பாருங்க கோபிஸில் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க?
அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படியே செகண்ட் ஃபேஸ் திருப்பி ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். கண்டோலாலேருந்து ஃபேஸ் 2ல இறங்கிட்டோம். வெளியே வரோம் பாருங்க, வியூ பாருங்க. ஆட்டிடியூட் ஆக்சுவலாக ஃபேஸ் 2 அது ரீச் ஆகிட்டோம். ஃபேஸ் 2 அதாவது 14,000 feet. இது இங்கே இருக்கிறதுல ஏஷியாவில் ஹையஸ்ட் ஆட்டிடியூட், ஹையஸ்ட் ரோப். இந்த ரோப்பில் நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா 5.6 அப்ராக்சிமேட்டாக 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆட்டிடியூடும் இதுதான், ஹையஸ்ட் பீக்கும் இது தான். இங்கே நம்ம ஏஷியாலேயே இந்த ரூட்டில் தான் நம்ம இப்போ வந்தோம். இந்த ரோப் கார் வழியாக தான் வந்திருந்தோம். பாருங்கள் பின்னாடி பாருங்கள், லிட்ரலி ஸ்னோ மவுண்டன்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ப்ரிப்பேர்டாக வாங்க, இங்கே வரும்போது ஃபுல் ப்ரிப்பேராக இருங்க கண்டிப்பாக. அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக வழுக்குது. நம்ம கூட வந்தவங்களாம் கீழே விழுந்துட்டே இருக்காங்க. பார்த்து பொறுமையாக தான் போகணும், பார்த்து பொறுமையாக வாங்க. லிட்ரலி வழுக்குது. இங்கே பாருங்க, லிட்ரலி வழுக்குது. பாருங்க வலிக்கு விழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு எதுவும் அவ்வளோ தெரியல, ஓகேவா தான் இருக்கு. ஓ குரலி வித்தையா? செகண்ட் ஃபேஸ் முடிச்சுட்டு திரும்பி போகிறதுக்காக லைனில் நிற்கிறோம். லிட்ரலி -15 டிகிரி அப்புறம் -15 இருக்கு. வாயிலேருந்து புகை வர்றதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸ்னோஃபால் பார்த்துருப்பீங்க. இப்போ கீழே போயிட்டு நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் 1 போயிட்டு, ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஃபேஸ் 1ல இறங்கிட்டோம். இப்போ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஃபேஸ் 1ல எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்னோஃபால் ஆகிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ ஸ்கீ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம கைடு எல்லாம் பேசி வச்சுருக்காங்க பசங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்கீயிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும், ரொம்ப பசிக்குது. ரைஸ் ஹாட் ஸ்ப்ரிங், இதுதான் ஹாட் ஸ்ப்ரிங்கு. சூடாக தண்ணி இருக்கும் பார்த்துருக்கீங்களே. இவ்வளோ குளிர் டேரியிலையும் சுட தண்ணி வந்து இதில் ஊற்று வந்துகிட்டே இருக்கும். ஃபேஸ் 1ல இது இருக்குது ஹாட் ஸ்ப்ரிங்கு. என்ன பண்றீங்கன்னா போயிட்டு வந்து பசிக்குது, அதனால லஞ்ச் வந்து இங்கே ஒரு கடையில் சாப்பிடுவோம். பயங்கரமாக ஆகுது. ஸ்னோஃபாலில் லஞ்சு சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா கூட சொல்லிக்கலாம் பாரு. ஸ்னோஃபால் விடுங்க, எடுத்த பார்க்க மாட்டானுங்க, ஆனா அடுத்தவங்க விட்டு குத்த சொல்றானுங்க. ஸ்னோஃபால் ஆகுது, கிளியராக தெரிஞ்சு பாருங்க. லஞ்ச் சாப்பிட்டு ஸ்கீ போகலாம். அப்படி கைஸ் ஸ்கீ பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்ட் எடுக்கணும். ஸ்கீ ரெண்ட் மட்டும் எடுத்திங்கன்னா 1500, கைடுக்கு எடுத்திங்கன்னா 3000 கேட்குறாங்க. இப்போது அது 1500லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக எவ்வளோ பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா. இதில் வந்து நார்மலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்கீயிங் பண்ணலாமா. இது உள்ள வந்து ஸ்கீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கைஸ் ஸ்கீ முடிச்சிட்டோம். நல்ல ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கீ பண்ணுறேன். நிறைய வாட்டி கீழே விழுந்தேன், ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது ஸ்கீ பண்ணுறதுக்கு. ஸ்கீயிங் போர்டு எல்லாமே நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஒரு வாட்டியாக கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை ஸ்கீ. பேராகிளைடிங்லாம் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணுறேங்க. அடுத்து என்ன பண்ணுறது தெரியல, கண்டினியூ பண்ணுறேன், பார்ப்போம். ஸ்கீ முடிச்சிட்டோம். ஸ்கீ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஃபைனலாக ஒரு ஆளுக்கு 100ன்ற இதில் பேசி முடித்தோம். இப்போது பேசி முடிச்சுட்டு ஸ்கீலாம் முடிச்சுட்டு டீஹைட்ரேட்டாக இருக்குன்னு சாக்லேட் வாங்கி சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க. இதுதான் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கான க்யூ. இந்த க்யூவை தாண்டி நம்ம மேலே போயிட்டு கண்டோலாவில் ஏறி ரிட்டர்ன் கீழே போனோம். கண்டோலா ரைடு முடிச்சிட்டோம். ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு, கிளியராக தெரியுது வீடியோவில். சாட்டிஸ்ஃபைடா எல்லாரும் இன்னைக்கு? தரமான சம்பவம் இதுக்கப்புறம் இருக்கு.
பாருங்க ஸ்னோஃபால் தெரியுதுன்னு நல்லா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி அப்படியே வியூ பாருங்க. கண்டோலா ரைட்லாம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. இப்போ போயிட்டு டீ காஃபி ஏதாவது குடிச்சு ஸ்நாக்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதோட ரூம் போக வேண்டியதான். ஒரு வழியா ரூம் வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு வெளியே போகிறோம். சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்து இங்கே நம்ம ஹோட்டல்லே டின்னர் இருக்குது, சாப்பிட்டு இது பண்ணுவோம். இதோட நம்ம டே 4 எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பயங்கரமான பிளேசஸ்லாம் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் கைஸ். அங்கேயே வீடியோ எண்ட் பண்ணலான்னு நினச்சேன். வெளியே வந்தால் ஸ்னோஃபாலு. நம்மளால் வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கடையெல்லாம் பார்க்கலான்னா ஸ்னோஃபால், சரியான ஸ்னோஃபாலு. இங்கே பாருங்கள், ஸ்னோஃபாலில் கண்ணாடி ஃப்ரீஸ் ஆகிருக்கு ஸ்னோஃபால் ஆகி. இங்கே பாருங்கள், கடையோட நேம் போர்ட்ஸ் எல்லாமே செம்ம ஃப்ரீஸு, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியே நம்ம வந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக போகலாம். அந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்னோ தான். இந்த இடமே ஸ்னோ வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது கைஸ். ஸ்னோஃபால் என்னால் கண்ணே திறக்க முடியல, அந்த அளவுக்கு லிட்டரலி ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, சரியான ஸ்னோஃபால் ஆகுது. என்னால் வீடியோ எண்ட் பண்ணவே முடியல, காட்டுறதுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இங்கே பாருங்க ஸ்னோ. அவன் லென்ஸில் காய்ஸ், இன்னைக்கு டேட் என்ன? டேட் February 5. லைவ் ஸ்னோஃபால் இன் குல்மார்க். நாங்கள் vlog எண்ட் பண்ணலான்னு தான் நினச்சோம். சும்மா வெளியே வந்து பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ ஸ்னோஃபால் ஆகுது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இது ஸ்னோ நாங்கள் பார்க்குறது. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எங்களால் நிற்க கூட முடியல, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஸ்னோ. இந்த அளவுக்கு ஒரு ஸ்னோஃபால் நான் வந்து வீடியோவில் கூட பார்த்ததில்ல. நீங்கள் உங்களுக்காக நாங்கள் லைவில் காமிக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் குல்மார்க் ஒரு வாட்டியாவது வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னியும் இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், பட் முடியுமான்னு தெரியல. பாய்.